ஆக்டர் அஜித்குமார் மற்றும் ஷாலினி இவங்க 2 பேருமே மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளியாகி ரொம்பவே வைரலாக சோசியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு. எதுக்காக அவங்க மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, அவங்களுக்கு அகைன் என்னாச்சு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சோசியல் மீடியா ஃபுல்லாகவே பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்க விஷயம் எது அப்படின்னா, ஷாலினி மேம் அவர்களுக்கு ஆப்ரேஷன் நடந்தது தான். கடந்த வாரம் அவங்களுக்கு கையில் ஆப்ரேஷன் நடந்திருக்கு. மைனர் ஆப்ரேஷன் தான். அவங்களுக்கு கையில் கொஞ்சம் வலி இருந்ததுனால அவங்க அதை அசால்ட்டாக விட்டுருக்காங்க. ஆனால் அது போக போக வியரபுளாக மாறவும் அவங்க உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு டைமில் அஜித்குமார் சாருமே ஆப்ரேஷன் பண்ணுறப்ப கூட இல்லை, அவர் ஷூட்டிங்கில் இருந்தார். அண்ட் அவங்களுக்கு ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1.5 வீக் ஆக போகுது. அஜித்குமார் சாரும் வீட்டுக்கு வந்துட்டார். ஷாலினி மேம் கூட தான் இப்போ அவர் இருக்கார். அண்ட் இந்த ஒரு நிலையில் 1.5 வீக் ஆச்சு. அவங்க கை எந்த நிலையில் இருக்குது, முன்ன இருந்ததை விட இப்போ அவங்க கையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கா, அண்ட் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்த இடத்துல புண்ணு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கா, அண்ட் அவங்களுக்கு பிளேட் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் கூட கிடச்சிருந்துச்சு. ஸோ அது வச்சதுனால அவங்க கையை எப்பவும் போல மூவ் பண்ண முடியுதா அப்படின்னு ஃபர்ஸ்ட் செக்கப்புக்கு அஜித்குமார் சார் ரெடி பண்ண சொல்லியிருக்காரு. அண்ட் அவர் அந்த டைமில் இல்லாமல் போனதுனால இதுக்கப்புறம் வரக்கூடிய செக்கப் எல்லாமே கூடவே இருந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காராமா. அண்ட் அந்த ஒரு காரணத்தினால ஷாலினி மேம்மை கூட்டிகிட்டு அகெயின் ஹாஸ்பிட்டல் போக போகிறாரு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டரை பார்த்துட்டு அவங்க கையில் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, பிளேட் வச்சதுனால மறுபடியும் அவங்களுக்கு எல்லாம் ஓகேவா இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் கூடவே இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கள வீட்டுக்கு கூட்டி வர போகிறாரு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் மறுபடியும் அவங்க ஹாஸ்பிட்டல் போக போகிறாங்க, மறுபடியும் அவங்களுக்கு தீவிர சிகிச்சை ஏதோ நடக்க போகுது போல் அப்படிங்கிற மாதிரி மக்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் அந்த ஒரு விஷயமே சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போணுச்சு. அகைன் அவங்க செக்கப்புக்காக மட்டும்தான் போகிறாங்களே தவிர ஷாலினி மேம்க்கு வேற ஒன்றும் இல்லை. அவங்க போன வாரம் இருந்ததை விட இந்த வாரம் ரொம்பவே நல்லபடியாக தான் இருக்காங்க. அண்ட் இன்னும் கொஞ்ச நாளில் அவங்களுக்கு கை மொத்தமாகவே சரியாக போயிடும் அப்படிங்கிறதும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, இயக்குனர் விக்னேஷ் சிவன் அவர்களுடைய இயக்கத்தில் எல்ஐசி அப்படிங்கிற ஒரு படம் வந்து உருவாக இருந்துச்சு. அந்த படம் டிராப் ஆகி போய்கிட்டே இருந்துச்சு. கடைசியாக பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் இந்த படத்தில் ஹீரோவாக பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருந்துச்சு. மேலும் இந்த ஒரு படத்தில் கீர்த்தி செட்டி அவர்கள் இருக்காங்க, எஸ்ஜே சூர்யா அவர்கள் இருக்காங்க. இந்த ஒரு படத்தோட பூஜை போடப்பட்டு ரொம்பவே விறுவிறுப்பாக ஷூட்டிங் போய்கிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு நிலையில் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் சமீபத்தில் வெளியாகி இருக்கு. இது கிட்டத்தட்ட பார்க்க அப்படியே லவ் டுடே மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரியான கான்செப்ட் தான் இதுவா இல்லை புதுவிதமான லவ் ஸ்டோரி இருக்க போகுதா அப்படிங்கிறது தெரியல. படத்தோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பே பிரதீப் ரங்கநாதனும் அதே போல் எஸ்ஜே சூர்யா அவர்களும் தான். பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் ஆடியன்ஸோட பல்ஸை பிடிச்சி அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. எஸ்ஜே சூர்யா அவர்கள் சொல்லவே வேணாம், ஆடியன்ஸ் விரும்புகிறத மட்டும்தான் பண்ணுவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா அந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. நீங்கள் இந்த ஒரு படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த படம் ஹிட் ஆகுமா, உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.